இயேசுவை ஏற்றுக்கொண்டு அன்றைக்கே உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கி இருக்கிறார். ஐயா நான் அந்நிய பாஷையெல்லாம் பேசலையே, அந்நிய பாஷையெல்லாம் பேசல அப்படி இருக்கும்போது ஆவியானவர் அப்பதானே வந்து இறங்குறாரு. இல்லைங்க, ஆவியான அப்ப வந்து இறங்குறதுனால அந்நிய பாஷை பேசுறதுல, அந்நிய பாஷை பேசுவது என்பதும் அந்நிய பாஷையை வியாக்கியானம் செய்வது என்பதும் வரம். இட்ஸ் a gift of God. அப்ப வரம் உங்களுக்குள்ள வெளிப்படுவதற்கு ஆவியாக உள்ளிருந்து உங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார், பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார், அவரோடு உறவாடுவதற்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப ஆவியில நிறைந்து நீங்கள் அந்நிய பாஷை பேசினாத்தான் ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்திருக்கிறது அடையாளம் கிடையாது. ஆவியான உங்களுக்குள் வந்திருக்கிறதுனா நீங்கள் அந்நிய பாஷையை பேசுவதற்கான வரங்களையும் உடையவர்களாக ஆவிக்கு 9 வரங்கள் உங்களுக்குள்ள செயல்படும். ஆகவே என்ன புரிந்து கொண்டோம்னா, இப்ப ஜெபம் பண்ணும்போது எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவியான தேவனே, என் மூலமாய் நீ மகிமையான காரியங்களை செய்ய எனக்கு தேர்ந்தெடுத்து எனக்குள் வந்து வாழ்கிறேன். எனக்கோடு கூட இருக்கிற உங்களுடைய பிரச்சனைக்காக நான் போகிற இடத்தான் நீங்க வந்து வேலை செய்யலாம். என் மூலமா இப்ப வெளிப்படுத்துங்க. நீங்க கூட இருக்கீங்க, மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? என் மூலமா நீங்க செயல்படுவதால தெரியும். ஆகவே உங்களுடைய கையில என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு நீங்க அர்ப்பணிப்போடு செபித்தால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக